திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மனைவியின் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். நடத்தையில் சந்தேகம் அடைந்து கொலையில் முடிந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த கோணக்கரையைச் சேர்ந்தவர் 55 வயதான சிவக்குமார். இவரது மனைவி 43 வயதான செங்கொடி. இவர்களுக்கு திருமணமாகி 24 வருடங்கள் ஆன நிலையில் 2 குழந்தைகள் இருக்கின்றன. கணவன் சிவக்குமார் கடந்த 8 மாதங்களாக காசநோயால் பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். வேலை இல்லை என்றாலும் சிவக்குமாரின் மதுவழக்கம் மட்டும் குறையவில்லை. குடும்ப செலவிற்காக வைத்திருக்கும் பணத்தை எடுத்து மது குடித்து போதையில் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்தார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான செங்கொடி நிலைமையை சமாளிக்க முடியாமல் வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் இன்னொரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த சிவக்குமார் அடிக்கடி அவருடன் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று வழக்கம் போல வாக்குவாதம் ஏற்பட்டதில் செங்கொடி எதிர்த்து பேசியுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த சிவக்குமார் அமைதியாக உறங்க சென்றுள்ளார். நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை தீர்த்துக்கிட்ட முடிவெடுத்தவர் அம்மிக்கல்லை எடுத்து தலையில் போட்டுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே செங்கொடி தலை நசுங்கி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற உப்புளியாபுரம் போலீசார் செங்கொடியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலை செய்த கணவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடத்தையில் சந்தேகமடைந்து அம்மிக்கல்லை தலையில் போட்டு கணவனே மனைவியை கொலை செய்த சம்பவம் துறையூரில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.